ஹே ஹாய் காய்ஸ், இது நம்மளுடைய பிடிஎஸ் தமிழ் ஆர்மி. ஹே மை டியர் பிடிஎஸ் ஆர்மிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆல் குட். ஓகே, எப்போலாம் நீங்கள் ரொம்ப நர்வஸ் ஆகிடுவீங்க, ரொம்ப பயந்து போயிடுவீங்க? என்ன கேட்டிங்க அப்படின்னா, நான் கொஞ்சம் நர்வஸ் தான், பயந்துடுவேன். பட் அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை காய்ஸ். ஹியூமன்ஸ் எல்லாருமே நர்வஸ் ஆவாங்க. ஏன் பிடிஎஸ் கூட நர்வஸ் ஆவாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பிடிஎஸ் நர்வஸ் மூமெண்ட்டை. ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே, சொல்லுங்கள், எத்தனை பேர் நர்வஸ் ஆனால் கையை போட்டு நல்லா பிசைஞ்சிப்பீங்க? தோ இப்படி கையை நல்லா கோத்துப்பீங்க. அதில் ஒருத்தர் தான் நம்மளுடைய ஜேகே. ஜேகே நர்வஸ் ஆனால் கையை இப்படி தான் வச்சுப்பாரு. இது கோல்டன் இன்டர்வியூ. ஜேகேவோட ஃபர்ஸ்ட் சோலோ இன்டர்வியூ, ரொம்ப பெரிய இன்டர்வியூ. இது 34 மினிட்ஸ்க்கு மேலே போச்சு. ஜேகே ஆனாரு ஃபுல் நர்வஸ். 크게는 없는 것 같아요. 많이. சொல்லவே தேவையில்ல, கையை பாருங்க. ஓ காட், எவ்வளோ ஷிவரிங் ஆயிட்டு இருக்கு. ஓ பட் இங்க ஜேகே நர்வஸ் ஆகி தான் ஆகணும். ஏன்னா பிரசிடென்ட்ப்பா, பிடிஎஸ் மீட் பண்றாங்க பிரசிடென்ட்டா. கண்டிப்பா நர்வஸ் ஆகி தான் ஆகணும். ஜேகே டோட்டலா நர்வஸ் ஆயிட்டாரு. பட் அவரு கையை பிடிச்சிட்டாரு. பிடிஎஸ்ல எல்லாருக்குமே தெரியும் ஜங்குக் பயங்கரமா நர்வஸ் ஆனா உதற ஆரம்பிச்சிடும்ட்டு. அதனால எல்லாருமே கையை பிடிச்சி ஹெல்ப் பண்ணுவாங்க. எஸ், பட் இங்க ஜேகே நர்வஸ் ஆகாம இருந்திருந்தா தான் பயங்கர சர்ப்ரைஸா இருந்திருக்கும். ஏன்னா இது குளோபல் சிட்டிசன் ஃபெஸ்டிவல் அவார்டு. இங்கிருந்து கேபாப் இண்டஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சோலோ ஆர்டிஸ்டுக்கு கிரீட்டிங் போச்சு. அது யாரு அப்படின்னா த ஒன் அண்ட் ஒன்லி ஜேகே. நம்ம ஜேகேக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கேருந்து கிரீட்டிங் போயிருந்தது. ஸோ ஜேகேவும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புறேன். பட் பேக் ஸ்டேஜில் டோட்டலி நம்ம ஆள் பயங்கரமாக நர்வஸ் ஆகிட்டார். இந்த இன்டர்வியூவில் பயங்கர நர்வஸாக இருக்காரு. நல்ல விதமாக இந்த இன்டர்வியூ கேர்ள் ரொம்ப ஸ்வீட்டுங்க. எஸ், ஜேகே ரொம்ப நர்வஸாக இருக்காருன்னு தெரிஞ்சதும் அந்த கேர்ள் பயங்கரமாக அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜேகே சொல்கிறாரு, என்னோட இங்கிலீஷ் ரொம்ப பேட், பட் என்னோட இங்கிலீஷ் டோட்டலி மோசம். ஏன்னா நான் ஒரு ஆஃப்ரிக்கன்ஸ். ஸோ என்னோட லாங்குவேஜில் தான் நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பேன். ஸோ உங்களுக்கே தெரியும். பட் நீங்கள் ரொம்பவே சூப்பர். அது மட்டும் இல்லாமல் இதை லைவ்லாம் நினச்சிக்காதீங்க. இட்ஸ் ஓகே, ஈஸியான கொஸ்டின் தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ரிலாக்ஸ், பெரிய மூச்சு எடுங்க. குட். கொஞ்சம் உங்கள் பாடியை லூஸ் பண்ணிக்கோங்க. வாவ், எத்தனை கம்ஃபர்டபுளாக வச்சுருக்காங்க. ஸ்வீட் கேர்ள். கொஸ்டின், யார் ரொம்ப நர்வஸ் ஆவாங்க? மெம்பர்ஸ் எல்லாருமே ஜேகேவை திரும்பி பார்த்துட்டு, ஆர் யூ ஓகே ஜேகே? ஜேகே எப்படி இருக்கா? எப்படி ஃபீல் பண்ணுற? ஜேகே, இன்னைக்கு நான் ரொம்ப நர்வஸாக இருக்கேன். ஓ நோ, ஜங்குக் உண்மையா? பின்ன இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியுமா? அது தெரிஞ்சால் நீங்கள் இப்படி கேட்கவே மாட்டீங்க. இது ஸ்ட்ரீட்ல பர்ஃபார்ம் நடந்தது. ரெட் லைட் போடும் போது யார் இப்படி பண்ணுவா? ஜேம்ஸ் கவுண்டனோட தீம் இது, இப்படி ஆடுறது. பட் இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா இதில் ஜிமின் எல்லாருமே கீழே விழுந்துட்டாங்க பாருங்க. ஓ நோ, கண்டிப்பாக இந்த தீம் எனக்கு பிடிக்கவே இல்லை. அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இன்டர்வியூ வேற. ஸோ டோட்டலி ஜேகே ரொம்ப நர்வஸ் இருந்தார். ஜேகே மட்டும் இல்லை, அண்ட் ஜிமின் கூட. ஓகே, எத்தனை பேர் நர்வஸ் ஆகி ஸ்கூலில் ஸ்பீச்சை மறந்து போயிருக்கீங்க? அந்த கேட்டகரியில் ஜிமின் வருவார். பட் இங்கே ஸ்கூல் கிடையாதுங்க, இவங்க லெவல் கொஞ்சம் அதிகம். இது வந்து யுனைடெட் ஸ்டேட்டில் இவங்க ஸ்பீச் கொடுக்கணும். ஸோ ஜிமினா டோட்டலி ரொம்ப நர்வஸாக இருந்தது. அதனால நிறைய மறந்து போயிட்டாரு ஸ்பீச்சை. ஜிமினா இங்கே என்ன போல் நிறைய பேர் இங்கே ஆன்லைனில் அவங்களோட உறவுகளை வளர்த்துக்க பயங்கரமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. புதுசாக நிறைய கற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட லைஃப்பை ரொம்ப ஹெல்த்தியாக வாழ முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓ நர்வஸ், ஐ எம் சாரி. ஒரு நிமிஷம். அப்புறம் லைவ்ல நிறைய சொன்னார், அவர் எப்படி பயந்து போனார், எவ்வளோ நர்வஸ் ஆனார் அப்படின்ட்டு. பட் 2வது முறையும் பிடிஎஸ் அங்கே போயிருந்தாங்க. லேடி ஜிமினா, இது உங்களோட செகண்ட் விசிட், எப்படி இருக்கு? ஜிமினா, இது என்னோட செகண்ட் விசிட். இது செகண்ட் டைமாக நான் வரேன். ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா 3rd டைமாக வரேன். பட் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைமை விட இப்போ நான் ரொம்ப நர்வஸாக இருக்கேன். நான் ரொம்ப பயந்து போயிருக்கேன். உண்மையாக பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய பயந்து பேசினார். லாஸ்ட்டாக லேடி, எனக்கு நம்பிக்கையே வர மாட்டேது, நீங்கள் இப்படி பயந்து போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் நிறைய பேருக்கு முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, உங்களுக்கு மில்லியன் கணக்கில் ஃபேன்ஸ் இருக்காங்க. பட் இருந்தாலும் நீங்கள் நர்வஸ் ஆகுறீங்க, பயந்து போகிறீங்க. இதுலேருந்து ஒரு விஷயம் நல்லா தெரியுது, ஹியூமன்ஸ் எல்லாருமே இப்படி தான். இதே தான் நானும் சொல்கிறேன். ஹியூமன்ஸ் எல்லாருமே பயந்து போவாங்க, நர்வஸ் ஆவாங்க. அது சுகாவாக இருந்தாலும் சரி. சுகாவும் நர்வஸ் ஆவார். பட் அவர் பெருசாக காட்ட மாட்டார். இது AMA அமெரிக்கன் மியூசிக்கல் அவார்ட் 2017. சுகா இதெல்லாம் ஒன்றும் பேசல, அமைதியாக பயங்கர நர்வஸில் இருக்காரு. எப்படி நீ இதை சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்களா? இதுக்கப்புறம் வந்து பிகைண்ட் த சீனில் இதை பற்றி சொன்னாங்க. நீ ரொம்ப நர்வஸாக இருக்கியா சுகா? எஸ், நான் ரொம்ப நர்வஸாக இருக்கேன். ஜிமினா, உண்மையாக சுகா பயங்கர நர்வஸாக இருந்தான், எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. அவன் பயங்கர நர்வஸாக இருந்தான். திடீர்னு அவன் கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. ஓ, சுகா பேக் ஸ்டேஜில் அழுதாரா?
யா சுகா கண்ணுல இருந்து தண்ணியே வந்துடுச்சு. நீ ரொம்ப நர்வஸா இருந்தல? யா நான் ரொம்ப நர்வஸா இருந்தேன். ஆரம் சொல்றாரு பாருங்க, இப்போ கூட இவன் ரொம்ப நர்வஸா இருக்கான். சுகா எஸ் நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். ஏன்னா நான் சின்ன வயசில் டிவியில் இந்த ஷோவை பார்த்துருக்கேன். அதில் நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். என் டெவி ஆனதுக்கப்புறம் என் லைஃப்பில் இவ்வளோ மோசமாக எங்கேயுமே பயந்தது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சுகா நர்வஸ் ஆனதை ஜேகே நடிச்சு கட்டிட்டு இருக்காரு. ஜேகே இப்போ தான் நீங்கள் நர்வஸ் ஆனதை நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். இங்கே சுகா வார்ம் அப் பண்ணல, அவரோட நர்வஸை வெளியேற்றிட்டு இருக்காரு. இது சுகா அண்ட் கோல் பில்லோடது. பட் சுகா பயங்கரமா நர்வஸ் ஆயிட்டாரு, அதான் இப்படி கத்திட்டு இருக்காரு. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எப்போல்லாம் ரொம்ப பயந்து போய் நர்வஸ் ஆகிடுவீங்க? ஓகே, இந்த மெம்பர்ஸ்லாம் நீங்கள் யாரை போல அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய் பாய்.